ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மகிழ்ச்சியான நாளிலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். கடந்த ஆண்டு கர்த்தர் அற்புதமாய் நம்மை காப்பாற்றி இந்த புதிய ஆண்டிலே பிரவேசிக்க இந்த நல்ல ஈவை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆக புத்தாண்டு வாழ்த்துதலை மீண்டும் உங்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். கடந்த நாட்களிலே தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தின் அடிப்படையில் உங்களுக்கு செய்தியை பகிர்ந்து கொண்டேன். தேவன் பூமியின் கொழுமையினாலும் மிகுந்த தானியத்தினாலும் திராட்சரசத்தினாலும் வானத்திலிருந்து வருகிற பணியினாலே உங்களை ஆசீர்வதிப்பார் என்று வாக்கு தத்தத்தின் செய்தியை உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொண்டேன். ஆக வானத்தின் பணி என்கிற தலைப்பில் உங்கள் மத்தியில் அந்த செய்தியை கொடுத்தபோது அநேகர் அதை பார்த்து தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டீர்கள். இந்த நாளிலும் கூட வயல்வெளியின் வாசனை என்கிற ஒரு தலைப்பில் உங்கள் மத்தியில் இந்த செய்தியை பகிர்ந்து கொள்ள நான் வாஞ்சிக்கிறேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே நம்ம கொடுத்த மேலான பாக்கியம் என்னவென்றால், அவர் மேலான ரட்சிப்பையும் கிருபையும் சத்தியத்தையும் சமாதானத்தையும் கொடுத்திருக்கிறார். அதை சுதந்திரித்து கொண்ட நாம் இந்த ஆண்டு அவருக்கு சாட்சியாய் வாழ வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். இந்த நாளிலும் கூட ஈசாக்கு தன்னுடைய குமாரனாகிய யாக்கோப்பை அழைத்து, என் ஆத்துமா உன்னை ஆசீர்வதிக்கும்படி என் கிட்டே வந்து முத்தம் செய் என்று அவனை அழைத்தான். அவன் ருசியுள்ள பதார்த்தங்களை தன் தகப்பனை பிரியப்படுத்த ஆயத்தப்படுத்தி அவனுக்கு முன்பதாக கொண்டு வந்து வைத்து அவன் சாப்பிட்ட போது ஈசாக்கு அவனை வாழ்த்துகிறான். ஆதியாகமம் 27வது அதிகாரம் 27வது வசனம். அவன் கிட்ட போய் அவனை முத்தம் செய்தான். அப்பொழுது அவனுடைய வஸ்திரங்களின் வாசனையை மோந்து, இதோ என் குமாரனுடைய வாசனை கர்த்தர் ஆசீர்வதித்த வயல்வெளியின் வாசனையை போல் இருக்கிறது. அவன் ஈசாக்கு அவனை அழைத்த போது அவன் கிட்ட போய் தன் தகப்பனை முத்தம் செய்தான். அப்பொழுது அவனுடைய வஸ்திரத்தின் வாசனையை மோர்ந்து, இதோ என் குமாரனுடைய வாசனை கர்த்தர் ஆசீர்வதித்த வயல்வெளியின் வாசனை போல் இருக்கிறது என்று அவனை வாழ்த்தினார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அவனுடைய வஸ்திரத்தின் வாசனையானது எப்படி தேவன் ஆசீர்வதித்த வயல்வெளியின் வாசனை போல் இருக்கிறது என்று அவன் வாழ்த்துகிறதை நாம் பார்க்கிறோம். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, வயல்வெளி என்று சொல்லும் போது உன்னத பாட்டு 7வது அதிகாரம் 11வது வசனம் வாசிக்கிறபடி, வாரும் என் நேசரே, வயல்வெளியில் போய் கிராமங்களில் தங்குவோம். ஆக இந்த அருமையான உன்னத பாட்டிலே மணவாளன் மணவாட்டியை அழைப்பதை போல, வாரும் என் நேசரே வயல்வெளியில் போய் தங்குவோம் என்று மணவாட்டி தன்னுடைய மணவாளனை அழைப்பதை போல நாம் பார்க்கிறோம். ஆக வயல்வெளி இன்றைக்கு பட்டணங்களிலே பார்க்க முடியவில்லை. கிராம சூழ்நிலைகளிலே கடந்து போவோமானால் இந்த மாதத்தில் அறுவடைக்கு முன்பதாக வயல்வெளி பசுமையான நிறம், அதில் அருமையான நீரோடைகள், தென்றல் காற்று வீசும்போது அது வயல்வெளியில் இருக்கிற பயிர்கள் சாய்ந்து ஆடுகிற காட்சிகள், அங்கே ஏராளமான பறவைகள், அந்த வயல்வெளியில் கொக்கு போன்ற வெண்மையான பறவைகள் அமர்ந்து வயல்வெளியிலே அது மேய்ந்து கொண்டிருக்கிற காட்சி, அந்த பகுதியில் வீசக்கூடிய தென்றலினாலே அந்த மண்ணுக்குள்ளாக இருந்து அந்த வயல்வெளிக்குள்ளாக இருந்து ஒரு நறுமணம் வீசும். இது மண் வாசனை என்று நம்ம சொல்லலாம். ஆக இந்த கிராமங்களிலே போய் தங்கும்போது அறுவடைக்கு முன்பதாக, விளைச்சல் விளைந்து வருவதற்கு முன்பதாக இந்த ரம்மியமான காட்சிகளை நாம் கண்டு ரசிக்கலாம். அப்படிப்பட்ட மகிமையான காட்சிகளுக்கு ஒத்த வேறொரு காரியம் இல்லை. இங்கே மணவாட்டி அழைக்கிறார், வாரும் என் நேசரே வயல்வெளிகளிலே போய் கிராமங்களிலே தங்குவோம் என்று, கிராம சூழ்நிலையிலே தங்குவோம் என்று. அப்படியானால் வயல்வெளியை குறித்து வேதம் என்ன சொல்கிறது? லேவியராகம் 25வது அதிகாரம் 12வது
வசனம். அது யூபிலி வருஷம், அது உங்களுக்கு பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். அந்த வருஷத்தில் வயல்வெளியில் விளைந்தவைகளை நீங்கள் புசிக்க வேண்டும். ஆக யூபிலி வருஷம் விளைந்த பலனை, வயல்வெளியில் விளைந்த பலனை புசிக்க வேண்டும் என்று தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அருமையான வாக்கு தத்தத்தை கொடுத்திருக்கிறார். ஒருவேளை இந்த ஆண்டு நமக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தின் ஆண்டாய் இருக்கும்படி, அது பரிசுத்தமாய் இருக்கும்படி, வயல்வெளிகளில் விளைந்திருக்கிறவர்களை நாம் புசிப்பதற்கு ஆண்டவர் நம்மை அழைக்கிறதை பார்க்கிறோம். ஏசாயா 32:15 வசனம். உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். அப்பொழுது வனாந்தரம் செழிப்பான வயல்வெளி ஆகும், செழிப்பான வயல்வெளி காடாக எண்ணப்படும். ஆக அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இதனுடைய வயல்வெளி ஆவிக்குரிய அர்த்தம் என்னவென்றால், உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படும், அப்பொழுது வனாந்தரம் செழிப்பான வயல்வெளியாகும். ஆக தேவன் இந்த பூமியிலே விதைப்பையும் அறுப்பையும், சீதளத்தையும் உஷ்ணத்தையும், வறட்சியும் செழிப்பையும் கட்டளிடும்படி கால நிலைகளை மாற்றி மாற்றி கொடுத்திருக்கிறார். அந்தந்த காலங்களுக்கு நாம் தமிழ் ஜனங்கள் சொல்வோம், காலத்தை அறிந்து பயிர் செய்ய வேண்டும். ஆக நம் சூழ்நிலைகளை அறிந்து அதுக்கேற்றபடி பயிர் செல்வது, ஆக கால நிலைகளுக்கு ஏற்றபடி வளர்ச்சியை கொடுக்கும், அது திரளான விளைச்சலை கொடுக்கும், அது மேன்மை கொடுக்கும். ஆகவே இது ஆவிக்கேற்றபடியாக தேவன் வயல்வெளியிலே பயிர் உண்டாகும்படி அவர் உன்னதத்திலிருந்து தமது ஆவியை ஊற்றுவாராம். ஆக வயல் என்று சொல்லும்போது, ஆக அவன் கிட்ட போய் முறந்தபோது அவனுடைய வஸ்திரத்தின் வாசனை வயல்வெளியின் வாசனை போல இருக்கிறதாம். ஆக அப்படியானால் தன்னுடைய குமாரனுக்காக உள்ளாக இருந்து அவன் முகர்ந்து கொள்ளக்கூடிய வாசனை வயல்வெளியின் வாசனை போல. அப்படிப்பட்ட ஒரு வாசனை ஒரு மனிதனுக்கு உண்டாக வேண்டுமானால் தேவன் பரிசுத்த ஆவியினாலும் அவனுடையதான சிரசில் ஊற்றப்பட்டு அந்த ஆவியானவர் அவனுக்கு செழிப்புள்ள காலங்களை செழிப்புள்ள வயல் நலமாக மாற்றக்கூடியவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை ஈசாக்கு தன்னுடைய குமாரனாகிய வஸ்திரத்தின் வாசனையிலே கண்டு கொண்டான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆக இங்கே பார்க்குறோம், ஏசாயா 32:16 வசனம். வனாந்திரத்திலே நியாயம் வாசமாயிருக்கும், செழிப்பான வயல்வெளியிலே நீதி தங்கி தரிக்கும். ஆக வனாந்திரத்தில் கர்த்தருடையதான நீதி வாசமாயிருக்கும், செழிப்பான வயல்வெளி நீதி தங்கும். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே அருமையான தேவனுடைய பிள்ளைகள் தங்களுடைய வாசனையை மற்றவர்களுக்கு தேவனுடைய நீதியிலே வெளிப்படுத்தும் போது அந்த நீதி செழிப்பான வயல்வெளி போல வாசனை உள்ளதாக இருக்கும். அப்படிப்பட்ட வாசனையைத்தான் இங்கே ஈசாக்கு முகர்ந்து கொண்டு இருக்கிறார். நம்ம ஆண்டவர் கூட அப்படி ஆசீர்வாதத்தை முகர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறார். சகரியா 10:1 வசனம். பின்மாறி காலத்து மழையை கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள், அப்பொழுது கர்த்தர் மின்னல்களை உண்டாக்கி வயல்வெளியில் அவரவருக்கு பயிர் உண்டாக அவர்களுக்கு மழையை கட்டளையிடுவார். ஆக இந்த கடைசி காலத்தில் முன்மாறி மழை பெய்யும் போது நடவுகள் நடப்படும். அது வளர்ந்து வரும்போது பலனுக்கு ஏதுவாக நிற்கும் போது பின்மாறி மழை அவசியம். இன்றைக்கு கடைசி காலத்தில் நாம் வந்திருக்கிறோம். ஆண்டவர் தமது வயல்வெளியாகிய திருச்சபையிலே குடும்பத்தின் மத்தியில் தன்னுடைய சம்பத்தை சேர்க்கும்படியான காலமாக இருக்கிறது. அப்படி அதுக்கு பயிர் உண்டாகும்படி பின்மாறி காலத்து மழையை கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள். அப்பொழுது கர்த்தர் மின்னல்களை உண்டாக்கி மேகங்களை வரவிட்டு அதை சிதறடித்து பின்மாறி மழையை கட்டளிடும்போது வனாந்திரம் வயல்வெளியாக மாறும். அவரவர்களுக்கு பயிர் உண்டாக அவர் மழையை கட்டளிடுகிறார். இன்றைக்கு குடும்பத்தின் மத்தியில், திருச்சபையின் மத்தியில், ஊழியத்தின் மத்தியில், ஒரு பிரயாசங்கள் மத்தியில் உன்னுடைய வயல், உன்னுடைய விளைச்சலை
கொடுக்க வேண்டுமானால் கர்த்தரிடத்தில் பின்மாறி அபிஷேகம் இருக்கிறது. எப்படி உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படும் போது வனாந்திரம் செழிப்பான வயல்வெளி ஆகும் என்று அவர் வாக்கு கொடுத்தாரோ, ஒவ்வொரு நாளும் அவருடைய சமூகத்தில் நாம் வேண்டிக் கொள்ளும் போது கர்த்தருடையதான அபிஷேகமானது நம்மத்தில் மேகங்கள் மூலமாய் எப்படி மின்னல்கள் உண்டாக்கி வயல்வெளியிலே அவரவர்களுக்கு பயிர் உண்டாக மழையை கட்டளிடுகிறாரோ, உனக்கு நித்தமும் புது புது அபிஷேகத்தினாலும் ஆசீர்வாதங்களினாலும் தேவன் உன்னை நிரப்பி உன் வாழ்க்கை செழிப்படைய தேவனுக்கென்று பலன் கொடுக்கிற மக்களாக மாற்ற கர்த்தர் விரும்புகிறார். இப்படிப்பட்ட ஒரு வயல்வெளியைத்தான் வாசனையை ஈசாக்கு தன்னுடைய குமாரனை முகழ்ந்தார். இரண்டாவதாக வாசனை, அந்த வஸ்திரத்தின் வாசனை குறித்து ஒரு சில வார்த்தைகளை பார்ப்போம். உன்னதமாட்டு 1:3 உமது பரிமள தைலங்கள் இன்பமான வாசனை உள்ளவைகள், உமது நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலமாயிருக்கிறது, ஆகையால் கன்னியர்கள் உம்மை நேசிக்கிறார்கள். ஆக உன் பரிமள தைலம் இன்பமான வாசனை உள்ளது, அது ஊற்றுண்ட பரிமள தைலமாயிருக்குது, ஆகவே கன்னியர்கள் உம்மை நேசிக்கிறார்கள். ஆக கன்னியர்கள் என்று சொல்லும்போது கிறிஸ்து என்றும் ஒரே புருஷனுக்காக நியமிக்கப்பட்ட கன்னிகையாய் நாம் இருக்க வேண்டும். சபையானது உத்தம குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஆயத்தமாக்கப்பட்ட கன்னிக்குரியவளாக இருக்க வேண்டும். எப்படி எஸ்தர் கன்னிமாடத்தில் விடப்பட்டு அவள் 6 மாதம் வெள்ளைப்பழத்தினாலும் 6 மாத சுகந்த வாசனைகளினாலும் அவள் அலங்கரிக்கப்பட்டு ராஜாவின் இடத்துல கொண்டு போய் நிறுத்தப்பட்ட போது அவனுடைய ராஜா ஆகாஸ்வர் அவளை இன்பமாய் பிரியமாய் ஏற்றுக்கொண்டதை போல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த மத்திய ஆகாயத்தில் தோன்றும்போது சபையானது, குடும்பமானது ஒரு கன்னிக்குரிய பரிமள தைலத்தை பூசன அல்லது வாசனை வீசக்கூடிய கன்னியராக இருக்கும்போது நாம் நமது மணவாளனாகிய கிறிஸ்து அவருடைய நாமம் ஊற்றப்பட்ட பரிமள தைலம் சபையில் ஊற்றப்பட்டிருக்கிற போது அவர் நம்மை ஏற்றுக்கொள்ளக்கூடியவராக இருக்கிறார். இங்கே உன்னத பாட்டு 4:10 உன் நேசம் எவ்வளவு இன்பமாயிருக்கிறது என் சகோதரியே, என் மணவாளியே, திராட்சை ரசத்தை பார்க்கிலும் உன் நேசம் எவ்வளவு மதுரமாயிருக்கிறது, சகல கந்த வர்க்கங்களை பார்க்கிலும் உன் பரிமள தைலங்கள் எவ்வளவு வாசனையாயிருக்கிறது. ஆக கிட்ட போய் தன்னுடைய குமாரனை முகர்ந்து பார்த்த ஈசாக்கு, என்னுடைய குமாரனுடைய வஸ்திரம் வயல்வெளியின் வாசனை போல் இருக்கிறது என்று, அவன் பரிமள தைல வாசனை கொத்த வாசனையாக இருக்குது என்று மகிழ்ந்ததை போல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரும்போது சபையானது சகல பரிசுத்தத்திலும் தேவனுடையதான அறிகிற அறிவிலும் மேன்மையிலும் அது நற்கனிகளிலும் வாசனை கொடுக்கும் போது மணவாளன் நம்மளை பார்த்து சொல்வார், மணவாட்டியே, திராட்சை ரசத்தை பார்க்கிலும் உன் நேசம் எவ்வளவு மதுரமாக இருக்குது, சகல கந்த வர்க்கங்களை பார்க்கிலும் உன் பரிமள தைலங்கள் எவ்வளவு இன்பமான என்று திருசபையை பார்த்து அவர் கட்டி பிடித்து முத்தம் செய்கிற வேளையில் அவர் புகழ்ந்து பேசக்கூடிய ஒரு வாசனையுள்ள திருசபையாக, குடும்பமாக, ஒரு பரிசுத்தவாட்டியாக, பரிசுத்தவானாக நீங்கள் காணப்பட வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஆதியாகமம் 8:21 சுகந்த வாசனையை கர்த்தர் முகர்ந்தார். அப்பொழுது கர்த்தர், இனி நான் மனுஷ நிமித்தம் பூமியை சபிப்பதில்லை, மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் அவன் சிறுவயது தொடங்கி பொல்லாததாய் இருக்கிறது, நான் இப்பொழுது செய்தது போல இனி சகல ஜீவன்களையும் சங்கரிப்பதில்லை. நோவா 150 நாட்கு பின்பு பேழை விட்டு இறங்கி வந்து அவன் அந்த இடத்துல கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடையதான சமூகத்தில் பலிகளை செலுத்தி கர்த்தரை தொழுது கொள்கிறான். அப்பொழுது கர்த்தர் சுகந்த வாசனையை கர்த்தர் முகந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த சுகந்த வாசனையை கர்த்தர் முகந்து கொள்ளும் போது அவருடைய உள்ளத்தில் ஒரு இன்பமான ஒரு ஆலோசனை பிறக்கிறது. அவருடையதான உள்ளம் மாற்றப்பட்டு, நான் இவ்வளோ பெரிய அழிவை இந்த ஜனங்களுக்கு கொடுத்து விட்டேன், ஆகவே இனிமேல் இப்படிப்பட்ட ஒரு அழிவை ஜலத்தினால ஜனங்களுக்கு கொடுப்பதில்லை என்று சொல்லி ஒரு புது தீர்மானத்துக்குள்ளே, புது உடன்படிக்கைக்குள்ளே தேவாதி தேவன் வந்தார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை,
உன்னுடைய வாசனைகளை கர்த்தர் முகர்ந்து கொள்ளும்போது உன் வாசனையின் இன்பமானது ஒருவேளை உனக்கு விரோதமாக தேவன் தீர்மானித்திருக்கிற சாபமோ கோபமோ மரணமோ பயமோ துக்கமோ இழப்புகளோ நஷ்டங்களோ அவர் உண்டாக்க நினைத்திருந்தாலும் நீ அவர் கொடுக்கிற வாசனையினாலே, அவரை துதிக்கிற துதிகளினாலே, அவரை ஆராதிக்கிற ஆராதனைகளினாலே, அவரோடு உள்ள இன்பமான நேசத்தினாலே அவருடைய உள்ளம் மாற்றப்பட்டு உன்னை ஆசீர்வதிப்பார். யாக்கோப்பே அவன் கிட்ட வந்தபோது என் ஆத்மா உன்னை ஆசீர்வதிக்கும்படி கிட்ட வாய் என்று அழைத்து அவனை ஆசீர்வதித்தாரே, அதே ஆண்டவர் தான் இன்றைக்கு சொல்றார், என் குமாரனே என் குமாரனுடைய வாசனை கர்த்தர் ஆசீர்வதித்த வயல்வெளியின் வாசனை போல இருக்கதென்று அவனை ஆசீர்வதித்தாரே. அதே மாதிரி ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஏசாயா 11:3 கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையாயிருக்கும். அவர் தமது கண் கண்டபடி நியாயம் தீர்க்காமலும் தமது காது கேட்டபடி தீர்ப்பு செய்யாமலும். ஆக கர்த்தருக்கு பயப்படுதல் தான் அவருக்கு உகந்த வாசனை. இன்றைக்கு தெய்வ பயம் அவசியம். உலகத்தில் இருக்கிறவர்களுக்கும் தெய்வமயம் இருக்கிறது. ஆகவே அவர்கள் அதிகாலையில் எழுந்து ஸ்நானம் பண்ணி தாங்கள் அறியாத தேவர்களை, தாங்கள் அறியாத தெய்வத்தை வழிபட பல நிலைகளிலே தங்களை சிறுமைப்படுத்தி கொண்டு போகிறார்கள். அவர்களுக்குள்ளாக இருக்கிற பக்தி வைராக்கியம். ஆனால் கிறிஸ்துவுக்குள்ள வந்த நமக்கு நாம் அறிந்திருக்கிறோம், ஆண்டவர் அறிந்திருக்கிறோம், சர்வ வல்லமை தேவனை அறிந்திருக்கிறோம், அவருடைய செயல்களை அறிந்திருக்கிறோம், அவர் இந்த உலகத்தில் வைத்திருக்கிற நீதி நியாயங்களை அறிந்திருக்கிறோம், அவர் வரப்போகிற வருகை அறிந்திருக்கிறோம், அவர் தன்னிடத்தில் அன்பு கூறக்கூடிய மக்களுக்கு அவர் ஆயத்தம் பண்ண மகிமையை நித்திய ராஜ்யத்தை அறிந்திருக்கிறோம். ஆகவே அவர் விரும்புகிற வாசனை என்னவென்றால் கர்த்தருக்கு பயப்படுவதுதான் அவருக்கு உகந்த வாசனை. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லாவிட்டால் மனுஷன் தரிகட்டு ஓடிக்கொண்டிருப்பான். தேவன் அவன் மேலே பிரியமாக இருக்க முடியாது. என் பிரியமே, என் ரோவதியே, உன்னுடைய வாசனை எவ்வளவு இன்பமானது என்று அவர் அருகிலே நீ வரும்போது அவர் உன்னை ஆசீர்வதிக்க அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். 2 கொரிந்தியர் 2:14 கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆக அடுத்த ஒரு வாசனையை அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்குள்ள ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையை கொடுத்து நாம் எங்கு போனாலும் நாம் அவரை அறிந்திருக்கிறவர்கள் என்றும் கிறிஸ்துவை உடையவர்கள் என்றும் தேவாதி தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதையும் ஜனங்கள் அறிந்து கொள்ளும்படியான வெற்றியுள்ள வாழ்க்கையை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அந்த வாசனையை பிரஜாதி மக்கள் அறிந்து கொள்ள வேண்டுமானால், பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நீ அன்புங்கிற வாசனை, தெய்வ ரட்சிப்புங்கிற வாசனை, பரிசுத்தம் என்கிற வாசனையை வீச வேண்டும். பிலிப்பியர் 4:18 எல்லாம் எனக்கு கிடைத்தது, பரிபூரணமும் உண்டாயிருக்கிறது. உங்களால் அனுப்பப்பட்டவைகளை சுகந்த வாசனையும் தேவனுக்கு பிரியமான உகந்த பலியுமாக எப்பாப்பிராத்துவின் கையில் வரம் பற்றி கொண்டபடியால் நான் திருப்தி அடைந்திருக்கிறேன். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பு பட்டணத்திலிருந்து அங்கே கூடக்கூடிய சபையிலிருந்து தலைமை சபைக்கு ஆக காணிக்கைகளை அனுப்புகிறார்கள். அது எப்பாப்பிராத்தா என்கிற ஒரு தேவ மனுஷனுடைய கையில் கொடுத்து அனுப்புகிறாங்க. அதை குறித்து அவர் சொல்றார், உங்களால் அனுப்பப்பட்டவைகள் சுகந்த வாசனையும் தேவனுக்கு பிரியமான உகந்த பலியுமாக அவன் கையில் ஏற்றுக்கொண்டோம். ஆக ஆண்டவர் சில நேரங்களிலே நாம் திக்கற்றவர்களுக்கு, அனாதைகளுக்கு, விதவிகளுக்கு, தேவனுடைய ஊழியர்களுக்கு, திருச்சபைக்கு செய்யக்கூடிய காணிக்கைகள் பொருத்தனைகளை அவர் சுகந்த வாசனையாக ஏற்றுக்கொண்டு உகந்த பலியாக ஏற்றுக்கொண்டு ஆசீர்வதிக்கிறார் என்பதற்கு அடையாளமாயிருக்கிறது. அடுத்ததாக எபேசியர் 5:2 கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்புக்கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். ஆக கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தபோது தம்மை ஜீவ பலியாக, சுகந்த வாசனையாக, காணிக்கையாக, பலியாக அவர் நம்மேல் அன்பு கூர்ந்து தேவனுக்கு ஒப்பு கொடுத்தார். நீங்களும் அந்த அன்பிலே நடந்து கொள்ள ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். ஆதியாகமம்
4:4 ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார். ஆக தேவன் அவனை ஆசீர்வதித்த போது பூமியின் கொழுமினாலும் தானியத்தினாலும் திராட்சை ரசனத்தினாலும் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்றார். ஆக கொழுமை என்று சொல்லும்போது ஆபேல் மந்தைகளிலே கொழுமையானவர்களை காணிக்கையாக கொண்டு வந்தபோது கர்த்தர் அந்த காணிக்கையை அங்கீகரித்தாராம். ஆக இது எதற்கு அடையாளமாக இருக்குது? ஒரு மனிதன் பாவ நிவாரண பலிக்காக தான் செய்த அக்கிரமத்தின் பிறப்பின் பாவத்துக்காக பலி செலுத்தும்படியான ஒரு செயலாக இருக்குதாக. அப்படிப்பட்ட பலிகளை ஏற்றுக்கொண்டு நம் அக்கிரமங்களை அவர் நிவர்த்தியாக்க வல்லமுள்ளவராயிருக்கிறார். ஆகவே எரேமியா 31:14 ஆசாரியர்களின் ஆத்துமாவை கொழுமையானவைகளினால் பூரிப்பாக்குவேன், என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தியாவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆக ஆசாரியனுடைய ஆத்துமாவை கொழுமைகளினாலே பூரிப்பாக்குவேன் என்று சொல்லுகிறார். அவருக்கு ஒரு மனுஷன் ஊழியம் செய்யும் போது அவர்களை ஆண்டவர் வெறுமையாய் விடுவதில்லை. அவர்களுக்கு சிறந்த போஜனத்தை, சிறந்த வாழ்க்கையை, சிறந்த செழிப்பை அவர் கொடுத்து அவர்களை பூரிப்படைய செய்வார் என்று இங்கே வேதம் சொல்லுகிறது. ஆகவே எசையா 25:6, 6, 7, 8, 9 சேனைகளின் கர்த்தர் இந்த மலையிலே சகல ஜனங்களுக்கும் ஒரு விருந்தை ஆயத்தப்படுத்துவார். அது கொழுமையான பதார்த்தங்களும் பழமையான திராட்சரசமும் ஊனும் நினமுமுள்ள பதார்த்தங்களும் தெளிந்த பழமையான திராட்சரசமும் நிறைந்த விருந்தாயிருக்கும். சகல ஜனங்களின் மேலுள்ள முக்காட்டையும் சகல ஜாதிகளையும் மூடியிருக்கிற மூடலையும் இந்த மலையிலே அகற்றி போடுவார். அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கிவிடுவார். கர்த்தரே இதை சொன்னார். ஆக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்தபோது அவர் சிலுவை கொல்கதா மலையிலே அவர் செய்யக்கூடிய அற்புதமான காரியத்தை கொடுத்திருக்கிறார். என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று சொன்னார். அவர் சிலுவை மரத்தில் தன்னுடைய சரீரத்தை ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்த போது, தன்னுடைய இரத்தத்தை திராட்சை ரசமாக பானமாக கொடுத்த போது சகல ஜனங்களுடைய முகத்தில் இருக்கிற முக்காடெல்லாம் அருவருப்புகளெல்லாம் நீக்கி அவர்களுடைய எல்லா சிறையிருப்பிலிருந்து வெளியாக்கி அவர்களை ரட்சிப்பிலே களிகூறும்படி, அவர்கள் மகிழ்ந்திருக்கும்படி, அவர்கள் ஆசீர்வதிக்கும்படி கிறிஸ்து இயேசு செய்யக்கூடியவராக இருக்கிறார். அந்த கொழுமை எங்கே கிடைத்தது என்றால் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருந்த கல்வாரி மலையிலே நமக்கு கிடைத்தது. ஆகவே எசையா 30:19 சீயோனைச் சேர்ந்த ஜனங்கள் எருசலேமில் வாசமாயிருப்பார்கள். இனி நீ அழுது கொண்டிராய். உன் கூப்பிடுதலின் சத்தத்திற்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்டவுடனே உனக்கு மறு உத்தரவு அருளுவார். ஆண்டவர் உங்களுக்கு துன்பத்தின் அப்பத்தையும் உபத்திரவத்தின் தண்ணீரையும் கொடுத்தாலும் உன் போதகர்கள் இனி ஒருபோதும் மறைந்திருக்க மாட்டார்கள். உன் கண்கள் உன் போதகர்களை காணும். நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடுவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். ஆக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே அவர் திரளான மக்களுக்கு அவர் போதனை பண்ணினார். இன்றைக்கு அவருடைய சீசர்கள் போதம் பண்ணுகிறார். ஏன் போதகர்னா, நீங்கள் வலதுபுறமாவது இடதுபுறமாவது சாய்ந்து போகும்போது இதுதான் வழி என்று அவர்கள் உங்களுக்கு சொல்லும்படியாக கர்த்தர் போதகருடைய சொல்ல வைத்திருக்கிறார். ஆகவே அவர்கள் உங்களை தேவனுடைய மேன்மையான இரட்சிப்புக்கு உங்களை நடத்துவார்கள் என்று இந்த வசனங்கள் மூலமாய் நாம் அறிந்து கொள்ளலாம். கடைசியாக ஒரு வசனத்தை வசித்து நாம் முடிக்கலாம். ஓசியா 10:12 நீங்கள் நீதிக்கென்று விதை விதையுங்கள், தயவு கொத்ததாய் அறுப்பருங்கள், உங்கள் தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள். கர்த்தர் வந்து உங்கள் மேல் நீதியை வர்ஷிக்க பண்ணு மட்டும் அவரை தேட காலமாயிருக்கிறது. ஆக வயல்வெளியிலே எப்படி பண்படுத்தப்பட்டு அது பரம்படிக்கப்பட்டு அது பக்குவப்படுத்தப்பட்டு அதில் நல்ல நெற்பயிர்களை நட்டு அது விளைந்து வரும்போது அது நீதியின் விளைச்சலை பெற்றுக்கொண்டு ஒரு மனுஷன் மகிழ்ந்திருக்கிறது போல நாம் இந்த வருடத்தில் தேவனுடைய நீதிக்கென்று விதை விதைக்க வேண்டும், தயவு கொத்ததாய் அறுப்பறுக்க வேண்டும். நம்ம ஒருவேளை இதுவரைக்கும் கர்த்தருடைய சமூகத்தில் ரோடு உறவு இல்லை என்றால்
நம்மளுடைய தரிசு நிலங்களை பண்படுத்த வேணும். கர்த்தர் உங்கள் மேல் நீதியை வரிசிக்க பண்ணும் மட்டும் அவரை தேட காலத்தை கொடுத்திருக்கிறார். அது சீக்கிரத்தில் ஆண்டவர் வருவார். நீதிமொழிகள் 11:18. துன்மார்க்கன் விருதா வேலையை செய்கிறான், நீதியை விதைக்கிறவனோ மெய்ப்பலனை பெறுவான். ஆக நீதியை விதைக்கிறவன் மெய்யான பலனை பெற்றுக்கொள்வான். 2 கொரிந்தியர் 9:6. பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். ஆக ஆண்டவர் சொல்றது, நீ எவ்வளவு விதைக்கிறியோ அவ்வளவுதான் அறுவடை கிடைக்கும். ஆக தேவன் சொல்றாரு, ஓ நீதிக்கென்று விதைங்கள் என்று சொன்னார். இன்றைக்கு அநேகர் கிறிஸ்துவுக்காக பிரயாசப்படுவதில்லை. சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். இன்னொரு ஒரு காரியத்தை பார்க்குறோம். கலாத்தியர் 6:8. தன் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான், ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். ஆக ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். மாம்சத்துக்கு இன்றைக்கு உலகத்துக்காக தாம் பூமியில் வாழ வேண்டும் என்று வாழ்க்கைக்காக பிரயாசப்பட்டு விதைக்கிறவர்கள் தான் இருக்கிறாங்க. ஆனால் நம்மளுடைய ஆவி ஆத்மா கிறிஸ்துவின் நாளில் மீட்கப்பட்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாய் விதைக்க வேண்டும். அதுதான் தேவனுடைய வார்த்தை, திருசபை, ஊழியங்கள், கிறிஸ்து. ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நீதியின் விளைச்சல் உங்களுக்கு வந்து மெய்ப்பலனை கொடுக்க வேண்டுமானால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களை அழைக்கிறார். எப்படி ஈசாக்கு என் குமாரனுடைய வாசனை கர்த்தர் ஆசிர்வதித்த வயல்வெளியின் வாசனை போல் இருக்குது என்று அவனை ஆசிர்வதித்தாரோ, இயேசு உன்னை அழைக்கிறார். உன்னை முகர்ந்து பார்க்க விரும்புகிறார். நீ அவரை கட்டி பிடித்து கொள்வாயா, முத்தமிடுவாயா? அவர் ஆத்மாவை ஆசீர்வதிக்கும்படி அவருடைய விரும்புகிற பலனை கொண்டு வருவாயா? கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக. எங்கள் அன்புமிக்க ஆண்டவரே, இந்த மனமகிழ்ச்சியான நாளிலே அருமையான மக்களோடு அன்றைக்கு ஈசாக்கு தன்னுடைய குமாரனை என் ஆத்மா உன்னை ஆசீர்வதிக்கும்படி என் கிட்டே வா என்று அழைத்த போது, இதோ என் குமாரனுடைய வாசனை கர்த்தர் ஆசீர்வதித்த வயல்வெளியின் வாசனை போல் இருக்கிறது என்று அவன் உள்ளத்தை திறந்து அவனை ஆசீர்வதித்ததை போல இன்றைக்கு பிதாவாகிய தேவன் குமாரனாய் இயேசு கிறிஸ்துவின் வாசனை மகிமைக்குரியதாக இருந்ததை போல எங்களையும் குமாரனாய் இயேசு கிறிஸ்து அருகில் நாங்கள் வரும்போது அந்த வாசனை வீசக்கூடிய மக்களாக வாழ கிருபை செய்யும், ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். எங்கள் சபையின் ஞாயிறு ஆராதனை நேரங்கள்: ஆங்கில ஆராதனை காலை 7 மணி முதல் 8:30 மணி வரை, தமிழ் ஆராதனை காலை 8:30 மணி, தெலுங்கு மற்றும் தமிழ் ஆராதனைகள் மாலை 7:30 முதல் 9 மணி வரையிலும் நடைபெறுகிறது. இவ் ஆராதனைகளில் பங்கு பெற்று இறையாசியை பெற்று மகிழுங்கள். மேலும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை தோறும் பகல் 11 மணிக்கு உபவாச ஜெபமும் நடைபெறுகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். ரெவரண்ட் ஜே. ஜோதி பிரகாசம், புதிய சுவிசேஷ கிறிஸ்தவ திருச்சபை, ராஜீவ் காந்தி சாலை, OMR, புனித தோமா தெரு, எகாட்டூர், சென்னை 130.